சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரியோடைய மொத்த முகமும் ஐஸ்வர்யாவுக்கு தெரிய போகுது. ஏமா இந்த ஐஸ்வர்யா நம்ம பேர்லலாம் சொத்து எழுதி வைப்பாளா அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்க, ஏய் அவ எழுதி வச்சுதாண்டி ஆகணும். இங்க இருந்தாளே மீனாட்சி, அதான் ராஜாங்கத்தோடைய பொண்டாட்டி, அவ என்ன ஆனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்க, என்னம்மா நாங்க உடம்பு சரியில்லாம இறந்து போனாங்க, அதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்க, நீ நினைச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதான் அவ உடம்பு சரியில்லாம இறந்து போனான்னு. அவளுக்கு என்ன பத்தின சில உண்மைலாம் தெரிஞ்சிச்சு, அதான் பார்த்தேன். அவ வெளியே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவகிட்ட முதல்ல கெஞ்சுற மாதிரி கெஞ்சினேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் அவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது அவளுக்கே தெரியல. அவ தினமும் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தா மீனாட்சி. அந்த மீனாட்சியோடைய மாத்திரையில ஸ்லோ பாய்சனை கலந்து கொஞ்சம் கொஞ்சமா அவ கையாலே விஷத்தை தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவ ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கையில மொத்தமா பட்டுன்னு போயிட்டா. இதுதான் நடந்துச்சு. ஆமா சரி, அவங்களுக்கேமா நீ ஸ்லோ பாய்சன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க, அன்னைக்கு ராஜாங்கத்தோடைய மொத்த சொத்துல இருந்து 75% சொத்தை என் பேருக்கு உயிலா மாத்துறதுக்கு இந்த வீட்டுல ஒரு வக்கீல் இருந்துகிட்டு இருந்தாரு. அந்த வக்கீல் மூலமா டாக்குமெண்ட் எல்லாம் மாத்தி ஈத்தி அதுல ராஜாங்கத்தோட கையெழுத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னு வையேன், இந்த சொத்து முழுக்க நமக்கு இருந்திருக்கும். அந்த ராஜாங்கம் நடுத்தருல பிச்சை எடுத்துட்டு இருப்பான். ஆனா அன்னைக்கு எல்லாத்தையும் இவ கெடுத்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா சொல்ற, அவங்க எப்படி கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா கேட்க, அது ஒண்ணும் இல்லடி, அன்னைக்கு அந்த வக்கீல் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தது அந்த மீனாட்சி கேட்டு தொலைஞ்சிட்டா. அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட ராஜாங்க வர நேரமா பார்த்து இவ அதை இதைன்னு பேசி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட விடாம தடுத்துட்டா. அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. அவன் மேல எனக்கு அன்னைக்கு பயங்கரமான கோபம். சரிம்மா, நீ இப்படி பேசுனது கேட்டது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க, அவ என்ன செஞ்சா, காய்ச்சி பூச்சின்னு கத்துனா, உன்னை நான் சொல்லி கொடுத்துருவேன், ஏன் இப்படிலாம் பண்ற, உனக்கு திங்கிற சொத்துல அவர் என்ன மண்ணி அள்ளி போட்டாரு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அவர் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு மீனாட்சி ரொம்ப வசனமா பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு வேற வழி என்ன பண்றதுன்னு தெரியல. இவ இடைஞ்சலா இருந்துகிட்டே இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம செஞ்சுட்டேங்க்கா, இனிமேல் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்க்கா, என்னை மன்னிச்சு விட்டுருங்கக்கா அப்படின்னு சொல்லி அவ காலில் விழுந்து கதறினேன். அவளும் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப நல்லவ மாதிரி நடந்துகிட்டு இருந்தா. அதான் அவ உடம்பு சரியில்லாம இருந்த சமயத்துல ஸ்லோ பாய்சனை மருந்துல கலந்து மாத்திரையில வச்சு அந்த மாத்திரையை தினமும் அவளுக்கு கொடுக்க வச்சு அவ போய் சேர்ந்துட்டா. இதாண்டி நடந்துச்சு. இதே மாதிரி இந்த ஐஸ்வர்யாவும் இந்த சொத்தை நமக்கு எழுதி வைக்காம இருந்தான்னு வையி, அவளுக்கும் அதே கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா பேச, இந்த மொத்த கதையும் பார்த்தா ஐஸ்வர்யா ஒட்டு மொத்தமா கேட்டுது. கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அடி பாவி, உன்னைய போய் நான் நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தேன், அத்தைன்னு சொல்லி உண்மையில நான் எவ்வளவு பாசமா இருந்தேன், கடைசியில மீனாட்சியத்தையை கொன்னது மட்டும் இல்லாம இப்ப சொத்துக்காக என் உசுரை கூட எடுக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டேல, இனிமேல் உன்னை கொஞ்சம் கூட நான் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஈஸ்வரியோடைய மொத்த முகத்திரையும் தெரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஈஸ்வரிய சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இவளுக்கு என்ன பண்றது, ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ராஜாங்க மாமா கிட்ட சொத்தை பத்தி பேசணும், அப்படி இல்லைன்னா சேது மாமா கிட்டயாவது சொத்தை பத்தி பேசணும். இந்த ஈஸ்வரிக்கு சொத்துன்றதுல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்க விடக்கூடாது. மீனாட்சியத்தையை கொன்னுட்டு எப்படி இவளால இப்படி இந்த வீட்டுல இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு ஈஸ்வரிய பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. மறுநாள் காலையில ஐஸ்வர்யாவுடைய ரூமுக்கு ஈஸ்வரி வருது. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வர, வாங்க ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கூப்பிட, இல்லம்மா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, என்ன ஆண்டி என்ன நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இல்ல ஐஸ்வர்யா, போஸுக்கும் சித்ராவுக்கும் எனக்கு அப்புறமா இந்த சொத்துல இருந்து ஒரு பங்கு எழுதி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீ சேது கிட்ட பேசணும், இல்ல ராஜாங்க மாமா கிட்டயாவது நீ பேசணும். இந்த வீட்டோடைய ரொம்ப செல்ல மருமகள் ஆயிட்ட நீனு, நீ என்ன சொல்றியோ அதைத்தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கேட்குற மாதிரி ஆயிட்டாங்க. இந்த நிலைமைக்கு உன்னை நான் கொண்டு வந்தது நான் தானே, அதனால இந்த அத்தைக்கு கொஞ்சம் பார்த்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நைஸா பேச, அப்பதான் ஐஸ்வர்யா, என்ன ஆண்டி
சொத்து எழுதி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, ஆமா ஐஸ்வர்யா, அப்புறம் கல்குவாரி, அப்புறம் உனக்கே தெரியும் 100 ஏக்கரோ ஒரு 500 ஏக்கரோ, பத்தாவதுக்கு ஒரு 50 கோடியோ 100 கோடியோ சித்ரா பேர்லயும் போஸ்ட் பேர்லயும் டெபாசிட் எல்லாம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல, அவங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு அது பயன்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நைஸா பேச, இங்க ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. ஈஸ்வரியோடைய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுருது. வாய மூடு, மீனாட்சியத்தைய கொன்னுட்டு சொத்துக்காக அடுத்து என்னையவே கொள்ளுவேன்னு சொல்லி நீ திட்டம் போட்டுக்கிட்டு தெரியவ, உன் பேர்லயும் உன் பிள்ளைங்க பேர்லயும் நான் சொத்து எழுதி வைக்க சொல்லணுமா? உன் பேர்ல ஒத்த சல்லி பைசா கூட கிடைக்க விடாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். இந்த உண்மைய சேது மாமா கிட்டே ராஜாங்க மாமா கிட்டே நான் சொன்னேன்னு வையேன், இந்த வீட்டுல நீ ஜென்மத்துக்கும் இருக்க முடியாது. நடு தெருவுல கோயில் வாசல்ல கூட உட்காந்து பிச்சை எடுக்க முடியாத அளவுக்கு உன் நிலைமை ரொம்ப பரிதாபமா ஆயிரும். உன் மேல பாவப்பட்டு போனா போது, நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ அப்படின்ற ஒரு சின்ன கருணைனால மட்டும்தான் இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கேன். சொத்து கித்துன்னு சொல்லி ஏதாவது கிரிமினல் வேலையா செஞ்சு என்கிட்ட எல்லாம் பேச நினைச்சேன்னு வகி, உன்னைய பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மிரட்ட, ஈஸ்வரிக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. ஏய், என்னையவே அடிச்சுட்டு நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோப்பட, அடிச்சதோட விட்டேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, ஏண்டி நாயே, இனி இந்த வீட்டுல இப்படி நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நானு. அந்த சேது தமிழ்ச்செல்வி மேல உசுரா இருந்தா, தமிழ்ச்செல்வி மேல கெட்ட பேர் வர வச்சு பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துனது நானு. நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நானு. ஆனா சொத்தெழுவைன்னு சொன்னா எப்படியோ எங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னையவே மிரட்டுறியா நீனு? சேது கிட்ட போய் நீ செஞ்ச விஷயத்த மட்டும் நான் சொன்னேன்னு வை, உனைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, அதையும் பார்க்கலாமே, சேது மாமா கிட்ட நீ சொல்ற உண்மையால என்ன ஆகும், நான் சொல்ற உண்மையால என்ன ஆகுன்னு பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, பாத்துடலாண்டி பாத்துடலாம், நீ இந்த வீட்டுல இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், நீ என்ன அடிச்சிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அடிக்க ஈஸ்வரி கைய ஓங்க, ஐஸ்வர்யா கைய பிடிச்சு தட்டி விட்டுருது. ஒழுங்க மரியாதை இருந்துக்க, என்கிட்ட சொத்தை பத்தி ஏதாவது பேசலான்னு வந்தேன்னு வகி, நீ இருக்கிற இடம் இதுவா இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மிரட்டுன்னு மிரட்டிடுறாங்க. ஈஸ்வரி கதி கலங்கி போயிருது. ஈஸ்வரி என்ன பண்றதுனே தெரியல. நம்மளை பத்தின மொத்த உண்மை இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஐஸ்வர்யா மேல பயங்கரமான கோவம் வருது.